ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி, உன் வாழ்க்கையிலிருந்து ஒருவரை வெளியே அனுப்பப் போகின்றேன். இனிமேல் இவருக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அம்மா ஒரு வார்த்தையை மீறி இவர்களோடு நீ சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்படி மீண்டும் நீ அவர்களோடு சேர வேண்டும் என்று நினைப்பாயானால் இனி எக்காரணத்தை கொண்டும் நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியமில்லை. இந்த அம்மாவின் வாழ்க்கைக்குள், இந்த அம்மா இனி உன் வாழ்க்கைக்குள் எந்த ஒரு பொறுப்பையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அம்மா இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுகின்றேன் என்றால் நீயும் அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னவென்று கேட்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இவர் இனி உன் வாழ்க்கை கிடையாது. இவரினால் உனக்கு நிம்மதி வாழ்க்கையில் ஒரு நாளும் இருந்தது கிடையாது. எந்த நேரத்திலும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையுமாய் அதிகமாய் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உனக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும், இனி நமக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை பற்றி நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இனி இந்த சூழ்நிலையில் நமக்கே பிரச்சனையாக நம்மோடு இருக்கின்ற ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர்களோடு நாம் பழகுவது என் பிள்ளை நான் வெளியே அனுப்பும் பொழுது உனக்கு வேதனையாக இருக்கலாம். இவர்களை மன்னித்து விடலாமே என்று கூட நீ என்னிடம் கேட்கலாம். இதுவெல்லாம் ஏற்கனவே உன் அம்மா நான் முடிவு செய்த பல வாய்ப்புகளை நான் கொடுத்திருக்கின்றேன். இவர்கள் அதையும் தவறாக பயன்படுத்திய இந்த விளைவுதான் இந்த அம்மா இந்த முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. யார் மனதை காயப்படுத்தவோ யார் மனதையும் வேதனைப்படுத்தவோ நான் ஒருபொழுதும் எண்ணம் கிடையாது. உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உன்னை அத்துமீறி உனக்கு சில பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வருகின்றது என்றால் அது உன்னை பக்குவப்படுத்துவதற்காக மட்டும்தான் என்பதையும், நான் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக மட்டும்தான் என்பதையும், மேலும் மேலும் உனக்கு எந்த ஒரு இன்னல்களும் வராமல் எந்த ஒரு சூழ்நிலைகளும் வராமல் உன்னை பாதிக்காமல் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றுமே உன் அம்மா நான் இருக்கின்றேன். உன்னோடு என்றும் உன் அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கின்றேன் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கும் பொழுது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைக்கின்றதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் இதையெல்லாம் கடந்து உனக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் இனிமேல் நடக்க வேண்டும் என்பதை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த நிலையை கடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாற்றிட இந்த தாயானவள் நான் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான இந்த சூழ்நிலைகள், உனக்கான இந்த மாற்றங்கள், உன்னுடைய நல்ல நேரங்கள் என்று இவை எல்லாமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் பக்குவப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது போதும். இனிமேல் என்ன நடக்க வேண்டும், இந்த வாழ்க்கை எதை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நீ சரியாக சிந்திக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையே எதற்காகவும் நீ பயப்படாதே. நாம் வாழ்க்கையில் வென்று விடுவோமா என்று யோசித்து பார்த்தோமேயானால் அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் சுற்றி
இருக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று நான் சற்று கவனமாக உற்று கவனிக்க வேண்டும். நம்மை சார்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சற்று யோசிக்க வேண்டும். யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோமோ அவர்களின் மத்தியில் நிச்சயமாக நாம் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுது முயற்சிகள் செய்ய வேண்டும். என் பிள்ளையே, இங்கு பலரினுடைய வாழ்க்கை தன்னை நம்பியிருப்பவர்களுக்காகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. எல்லோருமே எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து எல்லாம் மாறி இப்போது நாம் இவர்களுக்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றதல்லவா? இந்த நிலையை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறுத்த, உனக்கு நல்லதை நடத்த என்றுமே இந்த தாயானவள் உனக்கு துணை நிற்கின்றேன் என்பது உன் நினைவில் என்றைக்குமே இருக்கட்டும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வாழ்க்கை உன் கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நீ எதிர்பார முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். நான் உன்னோடு உனக்காக என்றுமே நான் துணை நிற்கின்றேன் என்பதனை இன்று இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லாமலேயே உன் வாழ்க்கையிலிருந்து நான் நினைத்த நபரை நான் பிரிக்க முடியும். ஆனால் இந்த நபர் உன்னோடு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கைக்கும் இவர் உன்னை விட்டு சென்றதும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர் பிரிந்திருந்தார் என்று கூறு கூட தெரியாமல் புரிந்து கொள்ளக்கூடாது. உன்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றது, என்னென்ன வேதனைகள் நடக்கின்றது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கின்றது, எந்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சர்வசாதாரணமாகவெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட மாட்டேன். இந்த தாயானவள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் கொடுத்துவிட மாட்டேன் அல்லவா? எல்லோருடைய நிலையையும் உணர்ந்து எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து பல சூழ்ச்சிகளை காண மாற்றங்களை கண்டு நிச்சயமாக இது உனக்கு தேவைதானா என்கின்ற சோதனைகளை உனக்கு பலவிதமாக கொடுத்து அதன் எதையுமே உன்னிடத்தில் நான் ஒப்படைப்பேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் உனக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாம் முடிந்தது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ சிந்திக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா உண்மைகளை பற்றியும் தான் நீ சிந்திக்க வேண்டும். இதிலிருந்து உனக்கு என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதையும் புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை என் பிள்ளை இனி நீ கைவிடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை விட்டு ஒருவர் பிரிந்தால் மட்டும்தான் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்று நான் சொல்கின்றேன். அப்படியானால் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ நிச்சயமாக எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை காண வேண்டும். மேலும் மேலும் உன்னை தேடி வந்து உன்னுடைய வெற்றிகளை உன் கைகளில் குவிக்க வேண்டும். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் உனக்கு நல்ல பதிலை இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னோடு என்றென்றுமே இந்த தாயானவள் நான் துணையிருந்து செய்கின்ற விஷயங்களை சற்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கே புரியும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது என்று. என் குழந்தையே, இன்று பாதுகாப்பு என்பது சுற்றி நின்று கொண்டு நம்மை செல்லவிட முடியாமல் தடுத்து நிறுத்துவது கிடையாது. எந்த ஒரு விஷயங்களை செய்தாலும் அதில் உனக்கான நல்லதொரு மனநிலையை கொடுப்பதுதான் இந்த பாதுகாப்பு என்பதையும் புரிந்து கொண்டு சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கின்றது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் நீ கொண்டு வந்திருப்பாய். ஆனால் என்றோ இந்த வாழ்க்கையை நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் அடைந்திருப்பாய் அல்லவா? என் பிள்ளையே, நீ
நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நீ பெற்றிருப்பாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவான வாழ்க்கையை, மனநிறைவான விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் ஒன்று சேர கொடுக்க வேண்டிய நிலை நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது அல்லவா? என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது என் தங்கமே. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது.
நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை, நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்றென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று, தேவைதானா தேவையில்லையா என்று, ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம், பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது. தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய். இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய். கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய். உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் 5வது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன். அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம். என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த